அட்டாக் ஆன் டைட்டன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு யார் வருவா? கண்டிப்பா எரன்யாகரா இருக்கும், அதுக்கப்புறம் மிக்காசாவா இருக்கும். பட் இவங்க எல்லாத்தோட அதிகம் சம்பவம் பண்ண ஒருத்தர் இருக்கான், அவன் தான் தலைவன் லீவி ஆக்கர்மேன். பொதுவாக டைட்டன்ஸை பார்த்து தான் மனுஷங்க பயப்படுவாங்க, ஆனால் நம்ம தலைவனை பார்த்து அந்த டைட்டன்ஸே பயப்படும். ஒன்னா ரெண்டா தலைவன் பண்ண சம்பவங்கள் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பவர்ஃபுல் ஹியூமன் இன் அட்டாக் ஆன் டைட்டன் கண்டிப்பாக லீவி ஆக்கர்மேன் தான். லீவை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு ஒரு 2 சீன்ல சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் பீஸ்ட் டைட்டன் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொன்னுட்டு இருக்கும். அப்ப எர்பினும் அவன் ஆளுகளும் அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்ப பின்னாடி இருந்து லீவை அந்த பீஸ்ட் டைட்டனை போட்டு பொழந்துருவான். அந்த இடத்துல அவன் மூஞ்சியை பார்க்கும்போது இவன் மனுஷனா இல்ல மிருகமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அக்ரெஷனா பீஸ்ட் டைட்டனை போட்டு பொழந்துருவான். இன்னொரு சீன்ல லீவையை கொள்றதுக்கு சில ஹியூமன் கில்லர்ஸ் எல்லாம் இவனை கார்னர் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப கேஷுவலா அந்த ஓடிஎம் கீரை ஆன் பண்ணிட்டு பில்டிங்குள்ளெல்லாம் பறந்து புல்லட்லாம் டாச் பண்ணி மின்னல் வேகத்துல அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொன்றுவான். ஸோ அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும். மொத்தத்துல லீவி ஆக்கர்மேன் ஆள் பார்க்க தான் 5 அடி இருப்பான், ஆனா அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கும். ஸோ உங்களை யாருக்கு லீவி ஆக்கர்மேன் பிடிக்கும்? ஸோ அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அட்டாக் ஆன் டைட்டன் உங்களுக்கு பிடிக்குமா? அதுல வேற என்னென்ன கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க. பை.